மாறி போச்சு, நம்ம இது கூடியாச்சு. நம் அனுபவங்களை பகிரவே, நம் அனுபவங்களை பகிரவே புது உற்சாகம் உண்டாச்சு, உற்சாகம் உண்டாச்சு. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம். எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள் ஆச்சு, எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்களாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்களாச்சு, எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்களாச்சு. கேளுங்கள் தினம் தினம் இனி சீனியர்ஸின் பேச்சு, கேளுங்கள் தினம் தினம் இனி சீனியர்ஸின் பேச்சு. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம். இது சீனியர்ஸின் காலம், பேசலாம் பகிரலாம் நம் அனுபவம் ஏராளம். வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம். அறிவியல் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களும், அறிவியல் ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களும், மூத்த குடிமக்களுக்கான அனுபவ நிகழ்ச்சியில் வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம். 90.8 90.8 கேட்டு கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி, இது காரைக்குடியின் முதல் வானொலி. நேயர்களே வணக்கம். அனுபவ திட்டத்தின் பரவலாக்கமாக உருவாகிய அறிவியல் பாலம் தொடரின் அறிவியல் ஆளுமைகளுடன் நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். இந்த நிகழ்ச்சியின் பின்னோட்டங்களை தொகுத்து வழங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் உங்களுடன் இணைந்திருப்பது முனைவர் இரா போர்ஷியா. வணக்கம். அழகப்பா பல்கலைக்கழக மனநல ஆலோசகர் லீமா தாமஸுடன் முனைவர் KR முருகன் அவர்களின் நேர்காணலை கேட்டோம். மூத்த குடிமக்கள், அதாவது தாத்தா பாட்டி உறவுகள் குறித்தும் அதனால் உள்ள நன்மைகள் பற்றியும் கலந்துரையாடினார். தலைமுறை இடைவெளி ஜெனரேஷன் கேப் குறித்து தெளிவாக எடுத்து கூறினார். முந்தைய காலத்தில் வயது வித்தியாசம் மட்டுமே தாத்தா பாட்டி பேர குழந்தைகளிடையே இருந்ததே தவிர கலாச்சார இடைவெளியோ அல்லது வாழ்க்கை முறையில் மாற்றமோ இல்லை. ஆனால் இன்றைய சூழலில் தொழில்நுட்ப வளர்ச்சி, டெக்னாலஜி ஓரியன்ட் வளர்ச்சி காரணமாக தலைமுறை இடைவெளி அதிகமாக உள்ளது. இந்த பெரிய மாற்றம் அவர்களுக்கு ஒத்துப்போக முடியவில்லை. இதை சரி செய்ய இந்த தலைமுறை இடைவெளிக்கு பாலமாக செயல்பட வேண்டியது பெற்றோர்கள்தான் என எடுத்து கூறினார். எனவே தலைமுறை இடைவெளியை சரி செய்ய நம் தாத்தா பாட்டிகளும் தங்களை தாங்களே சில விஷயங்களில் அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் எனவும், அதே நேரத்தில்
நேரத்தில் குழந்தைகளும் தம் தாத்தா பாட்டிகளின் வாழ்க்கை முறையை புரிய முயற்சி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். மேலும் மூத்த குடிமக்கள் தங்களின் பிரச்சனைகளை மேற்கொள்வதற்காக சில வகையான தொழில்நுட்ப வளர்ச்சியினை கற்றுக்கொண்டால் எந்த ஒரு கஷ்டமும் இன்றி மகிழ்ச்சியாக வாழலாம் எனவும் எடுத்து கூறினார். எனக்கு யாரும் இல்லையே, தனிமையா இருக்கிறேன், இது போன்ற பிரச்சனைகள் தான் அதிகமாக மூத்த குடிமக்களின் வாழ்வில் தடையாக உள்ளது. இதனை சரி செய்ய தாங்களே தங்களுக்குள் நண்பர்கள் வட்டாரத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம், அல்லது தங்களால் செய்யக்கூடிய, அதாவது தங்களுக்குள்ள திறமைகளை கொண்டு சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் செயல்படலாம் எனவும் கூறினார். மூத்த குடிமக்கள் தங்களை எவ்வாறு தாங்களே மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து மிக தெளிவாகவும் அழகாகவும் எடுத்து கூறினார். இந்த நிகழ்ச்சியின் சிறு பகுதியை நாம் இப்பொழுது கேட்கலாம். என் பேர் லீமா தாமஸ். நான் அழகப்பா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன், அதாவது முதியோர்கள் அப்படிங்கும்போது அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று உடல் பிரச்சனைகள், அதாவது சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு நோய், ஊருக்கோ இல்லை வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருப்பாங்க. அதனால அங்கே போகும்போது இவங்க மட்டும் 2 கணவன் மனைவி மட்டும் தனியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அதனால் அவர்களுக்கு ஒரு தனிமை, அதாவது முதியவர்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய முதல் பிரச்சனை அப்படின்னா தனிமை தான். ஸோ உடல் பாதிப்புக்கு அடுத்ததாக அவர்கள் பாதிக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்பது தனிமை தான். ஸோ தனிமையில தன்னுடைய கருத்துக்களையோ இல்லை தன்னுடைய சந்தோஷங்கள் சுக துக்கங்களை நம்ம அடுத்தவங்க கூட பகிர்ந்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம, நம்மளை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லையே, நாம மட்டும் இருக்கோமே அப்படிங்கிற அந்த தனிமை தான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இன்னைக்கு இன்றைய சூழல்ல இருந்து வருகிறது. 20-30 வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியர்களுக்கு இந்த பிரச்சனையே வந்ததில்லை. ஏன்னா நம்ம இந்த கூட்டு குடும்பங்கிற ஒரு அமைப்புல இந்தியர்கள் இருந்ததுனால இந்த முதியவர்களுக்கு இந்த டிப்ரெஷன், அந்த தனிமை, அது சார்ந்த உள்ள பிரச்சனைகளோ வராம இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு 20 வருடங்களுக்கு உள்ளாக என்னன்னா நிறைய இந்த நியூக்ளியர் ஃபேமிலிங்கிற மாதிரி எல்லாரும் வேற வேற இடங்களுக்கு சென்று வேலை பார்க்கறது, அப்போ முதியவர்கள் தனியா இருக்கிற அந்த கூட்டு குடும்ப முறை ஒழிஞ்சு போனதுனால இந்த முதியவர்கள் தனியா இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு இந்த டிப்ரெஷன் இருக்குது. ஸோ இந்த டிப்ரெஷன் அதிகமாகும் போது அவங்களுக்கு நிறைய இப்போ இந்த சில பிரச்சனைகள்லாம் வருது. இந்த வயசானா வருகிற ஞாபக மறதி நோய் எல்லாம் இப்போ முன்னெல்லாம் ஒரு 80 வயசு 85 வயசுக்கு மேலதான் இந்த ஞாபக மறதி நோய் இதெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அது பாத்தீங்கன்னா இந்த அல்ஷிமர்ஸ் எல்லாம் முன்னெல்லாம் அது ஒரு வெளிநாட்டு வியாதிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்தியாவில் அதோடைய இது கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. ஆனா இப்போ அது அதிகமாகிட்டு இருக்கு. காரணம் இந்த தனிமையினால ஏற்படுகிற இந்த டிப்ரெஷன், இது எல்லாமே இந்த அல்ஷிமர்ஸ், இந்த மாதிரி ஞாபக மறதி நோய், இந்த மாதிரி வியாதிகளை நம்ம இந்தியாவில் இப்போ சமீப காலங்களாம அதிகரிச்சு வருது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு காரணம் பார்த்தா இவங்களுக்கு இந்த வெறுமையா இருக்காங்க. 2வது இவங்களுக்குள்ள இனி நான் என்ன செய்ய அப்படின்னு. ஸோ அப்போ அது இல்லாம கடைசி ஒவ்வொரு நிமிடமும் நம்ம எப்படி இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கைய நல்லா ஒரு உற்சாகமா வச்சுக்கிட்டாங்கன்னா இந்த அல்ஷிமர்ஸ் இந்த மாதிரி உள்ள வியாதிகளுடைய வருவதோடைய காலத்தை நம்ம நீட்டிக்கலாம். முதல்ல நம்ம அவங்கள அடிப்படையான உள்ள இந்த வாட்ஸ்அப் காலு, வீடியோ காலு, அதெல்லாம் இப்ப சிலவங்க கத்துக்கிட்டு வராங்க. ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிற பேர பிள்ளைகளை பார்க்கறதுக்காக வாட்ஸ்அப் காலு, வீடியோ கால் இதெல்லாம் செய்ய கத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி கூகுள், இந்த பேடிஎம். ஸோ இந்த அடிப்படை அறிவுகள்ங்கிறது இல்லாம இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாரும் விலகிட்டாங்க, வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதையவே ஒரு கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அன்னைக்கு வெளிநாட்டுல இருந்தா ஒரு லெட்டர் எழுதணும், இல்லைன்னா ஒரு ட்ரங்க் கால் புக் பண்ணி ஃபோன் பண்ணணும், அவ்வளவுதான். இன்னைக்கு அப்படி இல்லை, கையிலேயே இருக்கு. நினைச்சு நம்ம வீடியோ கால்ல பண்ணி அவங்க முகத்தை பார்த்து பேச முடியும். ஸோ அப்போ எதையுமே ஒரு நெகட்டிவான எதிர்மறையான விஷயமா பார்க்காம ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவா பார்த்து சரி பரவாயில்ல இன்னைக்கு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில டிஜிட்டல் இதுகளையும் கத்துக்கிறது. சொன்ன மாதிரி இந்த கூகுள் பே, பேடிஎம் இதெல்லாம் தான். ஏன்னா அது இப்ப இந்த தனிமையில இருக்கவங்களுக்கு கையில காசு வச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆபத்து தான். திருடர்கள் பயம் இருக்கும். இப்ப நம்ம காசு இல்லாம இதையெல்லாம் கத்துக்கிட்டோம்னா கேஷ்லெஸ் எக்கானமிங்கிற மாதிரி நம்ம இதை செய்யறது அவங்களுக்கும் வசதியா இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு தடவை பேங்க்ல போய் நின்று இந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றது
நிறைய பேங்க்ல பார்த்தா ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ண தெரியாம ஒண்ணு வந்து பேங்க்ல வந்து கியூல நின்று கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஏடிஎம் கார்டை கொண்டு போய் யாருக்கிட்டயாச்சும் ஏடிஎம்ல சென்டர்ல கொடுத்து அவன் இவங்களை ஏமாத்தி காசை வந்து இவங்க அக்கௌண்ட்ல இருக்க காசை எடுத்துட்டான் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய வந்து பேப்பர்கள்ல பாக்குறோம். ஸோ அப்ப இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஒரு அடிப்படையான இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்க வேண்டிய எப்படி ஏடிஎம்ல வந்து காசு எடுக்கிறது, எப்படி இந்த மாதிரி இந்த கூகுள் பே, இந்த மாதிரி பேடிஎம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்களை கத்துக் கொடுக்கலாம். ஸோ அதுக்கான முயற்சிகளை நாம செஞ்சோம்னா உங்களோட வாழ்க்கை கூட இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இனியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இப்ப எல்லாம் ஆன்லைன்ல நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு சிரமப்படுகிறவர்கள், நடக்க முடியவோ இல்லை வெளியே போக முடியாம சிரமப்படுகிறவங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் கூட சிரமம் இல்லாம எளிதா இருக்கும்னு நினைக்கிறேன். நேயர்களே, நிகழ்ச்சியின் சிறு பகுதியை கேட்டாச்சு. இப்போ நேயர்களின் பின்னூட்டங்களை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாரதி, சிவகங்கை மாவட்டம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விஞ்ஞான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் சமுதாய வானொலி நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மனநல ஆலோசகர் லீமா தாமஸ் அவர்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வருகிறார். அவர்களுடைய அறிவுரைகளின்படி முதியவர்களாக இருக்கிற நாம என்னென்ன பிரச்சனைலாம் நம்ம சந்திக்கிறோம், 2 பிரச்சனையாக சொன்னாங்க. ஒன்று வந்து மனநல பிரச்சனை, இன்னொன்று உடல் ரீதியான பிரச்சனை. இந்த 2 பிரச்சனைகளும் எப்போ நமக்கு வந்து ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னா, தனி குடும்பம் கூட்டு குடும்பம்ன்ற 2 குடும்பங்களாக இருக்குது. அதில் கூட்டு குடும்பங்களாக இருக்கும்போது தாத்தா பாட்டி எல்லாருமே இருப்பாங்க. அப்போ நமக்கு இருக்கான பிரச்சனைகள் வந்து நம்ம பகிர்ந்து கொள்வதில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ அந்த மன ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே தனி குடும்பமாக மாறிட்டாங்க. அப்போ வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து பகிர்ந்துக்கிறதுல நம்மளுக்கான ஆள் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது மனநல பிரச்சனையும் அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனையுமே அதிகமாயிடுச்சு. இந்த மன ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது அவங்க நமக்கு இருக்கிற மனச்சோர்வு, கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் சொல்றாங்க. உடல் ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறதுல உயர் ரத்த அழுத்தம், சுகர் இதெல்லாமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம முதியவர்களாக இருக்கிற நம்ம வந்து நம்மளோட பிள்ளைங்க கிட்ட அவங்க நம்ம கிட்ட பேசலை, நமக்கு பொருளாதாரத்தில் நமக்கு வந்து அவங்க எந்த ஹெல்ப்புமே பண்ணலை அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள் எல்லாத்தையுமே நம்ம அவங்க மேலே திணிக்கப்படுறோம். அப்படி திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு போயிடுது. அவங்க அதை சார்ந்து அதை அவங்க இன்னும் மேம்பாட்டு முறையில் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வழிகாட்டுதலாக நம்ம இருக்கணும், அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. நம்ம இருந்த ஜென்ரேஷனுங்கிறது வேற, இப்போ அவங்க இருக்கிற காலகட்டங்கிறது வேற. அப்போ அவங்களோட கருத்து வேறுபாடுகள் நம்மளோட கருத்துக்கள் வந்து ரெண்டுமே மாறுபடும். அப்படிங்கும்போது நம்மளோட நமக்கு வேண்டுகோள் எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்களை மேலே திணிக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த மனநல ஆலோசகர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம முதியவர்களாக இருக்கிற நம்ம வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணால் பரவாயில்லன்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ எவ்வளவோ தொழில்நுட்ப துறையில் வந்து வளர்ந்துருக்கு. ஃபோனில் வந்து நம்ம வீடியோ கால் பேசலாம், எங்கேருந்து வேணால் எப்போ வேணால் பேசலாம். அதே மாதிரி ஜிபே அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம உபயோகிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஸோ அந்த மனநல பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை 2 பிரச்சனையுமே நம்ம கையாளுறதுக்கு முதியவர்களாக இருக்கிற நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நேர்த்தியான முறையில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. மிக்க நன்றி. அன்புடன் இனிய வணக்கம். கன்னியாகுமரியிலிருந்து வி.கே. மூர்த்தி, கலைவேல் கலைக்குழுவின் தலைவராக இருக்கின்றேன். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விஞ்ஞான் பிரசாத் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். மனநல ஆலோசகர் லீமா தோமஸ் அவர்கள் மற்றும் கே.ஆர். முருகன் ஐயா அவர்கள் பங்கு பெற்ற முதுமையில் முதியவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடலை கேட்டேன். தலைமுறை இடைவெளி, தொழில்நுட்பத்தில் அபார வளர்ச்சியால் முதியவர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள், பிள்ளைகளிடம் முடிவுகளை திணிப்பதால் தலைமுறை இடைவெளி அதிகமாகின்றது என்பது போன்ற கருத்துக்கள் பகிரப்பட்டன. கூட்டு குடும்ப வாழ்க்கையால் ஞாபக மறதி போன்ற நோய்கள் வராமல் தடுக்கலாம். விழாக்களில் கூட்டமாக
பங்கு கொள்வதால் மன அழுத்தம் போன்ற வியாதிகள் வராமல் தடுக்கலாம். உடல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் உரையாடுவதே சிறந்த மருந்து. தனிமை என்பது நோயை தருவிக்க வல்லது என்பது போன்ற கருத்துக்கள் மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது. ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வழங்கிய லீமா தோமஸ் மனநல ஆலோசகர் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. உடன் உரையாடிய KR முருகன் ஐயாவுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் நல்ல வாய்ப்பில் சந்திப்போம்.